அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு மிக 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 அத்தியாவசியமான ஒன்று, அனைவருக்கும் பயனுள்ள ஒன்று. இந்த 5 உணவுப் பொருட்களை நம்ம சாப்பிடுவதை தவிர்த்தோம் அப்படி என்றால் நம் வாழ்க்கையில் பண வரவும் ஆரோக்கியமும் சிறப்பாக இருக்கும். நமக்கு பண வரவு அதிகரிக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா சாயந்தரம் 6 மணிக்கு மேலே இந்த 5 உணவுகளை எடுத்துக்காதீங்க. ஆன்மீகமும் அறிவியலும் இரண்டும் 2 கண்கள் மாதிரி, இரண்டும் ஒன்றோடு ஒன்று தொடர்புடையது. நம் வாழ்க்கையில் ஆரோக்கியம் எந்த அளவுக்கு முக்கியமோ அந்த அளவுக்கு பணவரவு முக்கியம். பணம் இந்த காலகட்டத்தில் பணத்தோட அத்தியாவசியம் அதிகம். பணம் இல்லைன்னா எதுக்குமே மதிப்பு இல்லைன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு பணம் இருந்தால் மட்டுமே இந்த காலகட்டத்தில் நம்மால் வாழ்க்கையில் முன்னேற முடியும். மற்றவங்க முன்னாடி மற்றவங்க பார்வைக்கும் பணம் இருந்தால் மட்டுமே ஒரு அந்தஸ்துங்கிற ஒரு நிலையில் தான் இப்போதைக்கு நம்ம இருக்கோம். அதனால் நம்மளோட பண வரவுக்கு எவ்வளவோ பரிகாரங்கள் நம்ம செய்கிறோம், பூஜை செய்கிறோம், எவ்வளவோ பூஜைகள்லாம் செஞ்சிட்ருக்கோம். அதோடு இந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் கடைபிடித்தீங்கன்னா நிச்சயமாக கர்மா உங்களை தொடராது. இது என்னுடைய குருஜி எனக்கு சொல்லி கொடுத்த சூட்சும விதியை தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இஞ்சி, கஞ்சி, தயிர், நெல்லிக்காய், பாகற்காய் இந்த 5 உணவுகளையும் மாலை 6 மணிக்கு மேல் எக்காரணத்து கொண்டும் சாப்பிடாதீங்க. இதை நீங்கள் கடைபிடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் பண வரவுங்கிறது தாராளமாக இருக்கும். அந்த அளவுக்கு ஆரோக்கியமும் சிறப்பாக இருக்கும். எவ்வளவோ பூஜைகள் பண்ணுறீங்க, மந்திரங்கள் பண்ணுறீங்க, நிறைய பணத்திற்கான தீர்வுகள் நிறைய பார்த்துட்ருக்கீங்க, நிறைய பண்ணிகிட்ருக்கீங்க. அதோடு சேர்த்து இந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் கடைபிடிங்க. நிச்சயமாக இதை நீங்கள் கடைபிடித்து வந்தால் 100% உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். பண வரவு அதிகரிக்கும். பண தடையில்லாமல் எந்த வழியிலாவது உங்களுக்கு பண தேவைகள் பூர்த்தி ஆகிட்டு இருக்கும். இந்த ஒரு விஷயத்தை கண்டிப்பாக நிச்சயம் கடைபிடிங்க. வாழ்க்கையில் முன்னுக்கு வாருங்க, முன்னேறுங்க. அனைத்து வித செல்வங்களும் உங்களுக்கு கிடைக்க தெய்வத்தின் அனுகிரகம் எப்பொழுதும் உங்களுக்கு இருக்கட்டும். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன். வேறொரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.